எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ராஜஸ்தானி பக்கோடா போட்ட மோர் குழம்பு. அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பாவக்காய் போட்ட ஒரு பொரியல். அது வந்து கரேலா பஜ்ஜின்னு போட்டிருக்காங்க. பஜ்ஜி கிடையாது, அது பாஜி, அது ஹிந்தி வார்த்தை. ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேபேஜ் பொரியல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேபேஜ் பொரியல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அதான் மிளகாலாம் வச்சுருக்காங்க, மோர் மிளகாலாம் வச்சுருக்காங்க. வாழைக்காய் புளிக்குழம்பு பாருங்கள் கொதிச்சிக்கிட்டு இருக்குது அப்படியே. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் இருக்குது. தக்காளி ரசம் தக்காளி குழம்பு மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மோர்னே அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஆல்மோஸ்ட் தீந்து போயிட்டுருக்கு. இது என்ன மல்ஃபாட்டி அப்படின்னு ஏதோ ஒரு டிஷ் வச்சுருக்காங்க, அதுவும் ஆல்மோஸ்ட் தீந்து போயிட்டுருக்கு. திரும்ப கொண்டாந்து வைப்பாங்க. இது ஏதோ வந்து சில்லி கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. வெஜிடபிள் இன் தாய் ரெட் கறி அப்படின்னு ஒரு கிரேவி வச்சுருக்காங்க. இதெல்லாமே கிரேவி செக்ஷனாக இருக்குது.